ஹலோ வெல்கம் டு மை சேனல் ட்ராமா LOL. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ப்ரப்போசலோடைய 5th எபிசோட். லாஸ்ட் எபிசோட் எப்படி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் காங் வந்து ஹாரிக்கு அந்த கார்டை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் வந்து கால் பண்ணி ஹாரி வந்து அந்த தூரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்துவார். அப்போ வந்து ஹாரி வந்து கால் கட் பண்ணிடுவார். என்ன எதுவுமே கேட்க மாட்டேங்கி, ஒரு சத்தமே வர மாட்டேங்கி, எதுக்காக கால் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் காங்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா ஹாரி வந்து வீட்டில் வந்துட்டு அவள் ஃபோனே பார்த்துட்ருப்பா. என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்ருப்பா. இங்கே வந்து மினு வந்து ஹாரிக்கு ஃபேமிலிக்காக ஆப்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஹாரியோட ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஹாரி அம்மா வந்து சொல்லுவார், நீ என்னோட பையன் தான் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ வந்து சொல்லுவார், ஆனால் நீ என்னோட மருமக ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாள். அப்போது ஹாரி வந்து சொல்ல, சும்மா இருமா, அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறமா கேர்ள் ஃப்ரெண்டா யார்? அப்போது அவள் சொல்வாள், யூரா தான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போது அவள் அம்மா சொல்வார், நீ உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ மினு சொல்ல, ஆமாம், நாங்கள் 2 பேருமே சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஹாரியோட தம்பி வந்து வெளியேந்து வருவான். அப்போ சொல்லுவான், நீ இதை மறந்துட்ட, யாரோ வெளியே வச்சிருவாங்க, வெளியே மறந்துட்டு வந்திருக்க, வெளியே தான் கீழே போட்டுட்டு வந்திருக்க. அப்போது பிரசிடெண்ட் காங் வந்து இங்கே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டை பார்த்துட்ருப்பார். எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டில் வந்து அவர் வந்து ஹாரியோட எல்லாமே பார்ப்பார். ஹாரி அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கோம். ஹாரி கிட்ட என்ன சொன்னார், என்ன இருந்துச்சு, கும்மி கிட்ட என்ன, எல்லாருமே ஒரு மாதிரி மேட்ச் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் காங்க்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஷின் ஹாரி தான் ஷின் கும்மி, நான் ஒரு எம்ப்ளாயி கூட தான் டேட்டுக்கு போயிருக்கேன், என் கிட்ட வேலை பார்க்குறதுக்கு நீ சம்பளம் வாங்கிட்டு நான் அவளுக்கு கூட டேட்டு போயிருக்கேன். அந்த டால் மேலே கோவத்தை காட்டுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் காங் வந்து ஹாரிக்கு மெசேஜ் பண்ணுவார், நாங்கள் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், உங்கள் ஆஃபீஸ்கிட்ட நம்ம மீட் பண்ணுவோம். ஆஃபீஸா? ஹாரி அவளோட ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப தூரமாக சொல்லியிருப்பா. ஹாரிக்கு வந்து அவங்க போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அப்போது அவள் சொல்வாள், சரி என்னத்துக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு. பிரசிடெண்ட் காங் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார், எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணேன், என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு. எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, சொல்லு, நீ என்ன பண்ணியிருக்க, என்ன படிச்சிருக்க அப்படின்ட்டு. அப்போ சொல்வார், நீ எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற? அப்போ ஹாரி சொல்வார், நான் ஒரு பாத்திரம் பண்ணுவாங்கல்ல அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். அப்போ சொல்வா, ஓ அப்படியா, சரி, உன்னோட பேரோட அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பிரசிடெண்ட் காங் வந்து கேட்பார். அப்போ ஹாரி வந்து ஒரு மாதிரி இருப்பாள். அப்போ பிரசிடெண்ட் காங் வந்து நினச்சிட்டு இருப்பார், இப்போ உண்மையாக சொல்ல போகிறாளா அப்படின்னு சொல்லுவா. ஹாரி வந்து சொல்லுவா, கும்மின்னா அயன், கும் வந்து அயன், ஈ வந்து கும்மின்னா அயன் லேடி, அந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ சொல்லிடுவா பேருக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் காங் வந்து ஒரு மாதிரி கோமாயிவே உண்மை சொல்ல மாட்டா, இப்படி நான் வேறு வேலைன்னா பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து சொல்லுவாள், சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ ஹாரி வந்து சொல்லுவாள், இதை நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுருக்கலாமே, எதுக்கு எனக்கு இங்கே வர வச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ சரி இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கோட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு அவர் வந்து சங்ஃபுன் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், எனக்கு டெவலப்மெண்ட் ரிசர்ச் டீம் கூட மீட்டிங் செட்டப் பண்ணுவாங்க, நான் இப்போ 2 மணிக்கு. ஆனால் இங்கே வந்து ஹாரி வந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறா, அவளும் அங்கே இருக்கணும்ல. அதனால்தான் ஹாரி வந்து பாப்பா 1:30 ஆகுது, ½ an hour அவள் போக முடியாது, ஆனால் அவள் பிரசிடெண்ட் காங்க்கு பாய் சொல்லிவிட்டு சீக்கிரமாக ஓட ஆரம்பிச்சிருவா. இங்கே வந்து பிரசிடெண்ட் காங் வந்து அவளுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டோட லீடர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ
நம்ம ஹாரி வந்து ஒரு மாதிரி ஒளிஞ்சிட்ருக்கு அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஹாரியை பார்த்துருவாங்க. அது சொல்லுவாங்க, வாங்க என்ன ஆச்சு, என்ன லேட்டாக இருக்கு? அப்போ சொல்லுவார், இல்லை நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அந்த மாதிரி ஹாரி போய் சொல்லுவாள். இங்கே வந்து விஜயன் காங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாரிக்கு அந்த ராவியோலி, அந்த கிம்ச்சி, ஒயிட் கிம்ச்சி ராவியோலி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குல்ல, அதை பண்ண சொல்லுவாங்க. அவள் சொல்லுவாள், இல்லை அது நல்லா தான் இருக்குது, அது நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கு விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுணும் இல்லை, குவாலிட்டி நல்லா இருக்கணும், குவான்டிட்டி கொஞ்சம் கம்மிப்படுத்தணும். குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணணும், நல்லா எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக எல்லாருமே வாங்குறதுக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. இங்கே வந்து சங்ஃபுன் வந்து சொல்லுவார், ஏன் அப்படி சொன்னேன், மேடம் அவங்க லீடர் சொன்னாங்கல்ல அது நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்ல ரேட்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க, அப்போ எதுக்கு மறுபடியும் செய்ய சொன்னேன் அப்படின்ட்டு அங்கிட்ட கேட்டிருப்பாரு. அவர் வந்து சொல்லுவார், ஏன் அவள் மறுபடியும் பண்ணக்கூடாதா, அவள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, நாடகமாக ஆகிட்டுருக்கா என்கிட்ட அப்படின்ட்டு. அப்போ நாடகம்னா என்ன, அவன் என்ன ஒன்று பண்ணா, மிஸ் ஷென் என்ன அப்படி உனக்கு தப்பாக பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்வார், ஷின் ஹாரி தான் ஷின் குமி. அப்போது பிரசிடென்ட் சேர்மன் சங்ஃபுன் வந்து சொல்லுவாங்க, என்ன அவள் சொல்லுவாள், ஷின் ஹாரி தான் ஷின் குமி, நான் ஷின் ஹாரி கூட தான் அந்த டேட்டுக்கு போயிருந்தேன். அப்போது சங்ஃபுன் வந்து சொல்லுவார், என்ன நீ கன்ஃபார்ம் பண்ணியா? அப்போ சொன்னால், ஆமாம் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இப்போது அவள் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணால, இப்போ நான் அவளுக்கு பதில் அடி கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். இங்கே வந்த ஹாரி வந்து அந்த ராவியோலி பண்ண ஆரம்பிச்சிருவாள். அவள் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் பண்ணுறதுக்காக பிரசிடெண்ட் காங் கிட்ட எடுத்துகிட்டு போயிருப்பாள். பிரசிடெண்ட் காங் வந்து சாப்பிட்டுட்டு சொல்வார் திருப்பி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் பிரசிடெண்ட் காங் வந்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு சொல்லுவார், திருப்பி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா ஹாரி வந்து திருப்பி பண்ணுவார். திருப்பி சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்லுவார், திருப்பி பண்ணுங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹாரி வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கா, திருப்பி மறுபடியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டுல சிரிச்சிட்ருக்கா. நான் திருப்பி பண்ணுறேன், நான் திருப்பி பண்ண போகிறேன் அப்படி சிரிச்சுட்டு மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிடுவாள். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் காங் வந்து சாப்பிடக்கூட இல்லை, சாப்பிடாம பார்த்துட்டே சொல்லுவார், மறுபடியும் பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவார். இங்கே வந்து பிரசிடெண்ட் இவர் வந்து ஒரு மாதிரி கோவமாயிருவார், இன்னும் மறுபடியுமா. அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவாள். அதுக்கப்புறமா மறுபடியும் சாப்பிடாமலே பிரசிடெண்ட் காங் வந்து சொல்வார், மறுபடியும் செய்ய சொல்வார். அதுக்கப்புறமா ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாயிட்டு பிரசிடெண்ட் காங்க்கு சொல்வார், நீங்கள் ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பீங்களா, நல்லா பண்ணனா என்ன நான் தப்பாக பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ சொல்வார், நான் எதுக்கு சொல்லணும், நீ ஏன் கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் ரிசர்ச்சர், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் பண்ணதை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஹாரி வந்து மறுபடியும் அந்த கேபேஜை கிழிச்சிட்டு மறுபடியும் கிம்ச்சி பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பாள். அப்போ வந்து அவன் லீடர் சொல்லுவாள், நீ மறுபடியும் பண்ணுறியா? அவள் சொல்ல, ஆமாம் நான் மறுபடியும் பண்ணுறேன், அவர் மறுபடியும் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து மீனு கூட வந்திருப்பான் அவங்கள பார்க்கறதுக்காக. அங்கே வந்து பிரசிடெண்ட் தாத்தாவும் கங்தேமும் செக்ரட்டரி சா வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வந்தப்போ அவர் சொல்வார், என்ன எல்லாருமே எப்படி ஓடுறாங்க? அவர் சொல்லுவாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை, அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணல, அதுக்கு முன்னாடி வந்து நின்னா இப்படி தான் நடக்கும், எல்லாருமே ஓட தான் போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். இங்கே வந்து சொல்லுவார், ஏன் ஓடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பூகமா அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து அவங்க டிஷ் எல்லாம் பண்ணிகிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டிஷ் வந்து ஒயிட் கிம்ச்சி ராவியோலி. ஹாரி வந்து மினுவோட அந்த ஃபோட்டோவோட இது இருக்கும், அது வந்து நம்ம தாத்தா வந்து பார்த்தாரு, இவங்க தான் இந்த டிஷ்ஷை பண்ணாங்களா, கேவலமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் காங் வந்து
ஹாரி கிட்ட ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், நீங்கள் ஃபவுண்டேஷன் செரிமனிக்காக வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஹாரியால் அந்த ஃபவுண்டேஷன் செரிமனிக்கு வர முடியாது. ஏன்னா யாராவது வந்து ஆஃபீஸில் கண்டுபிடிச்சிட்டாருங்கன்னா அதை நம்ம ஹாரி யோங்ஸுக்கிட்ட சொல்லிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் சொல்லுவாள், நீ இந்த காசு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்ல. இந்த காசால் எதுவுமே நடக்காது, 1 கோடி நான் கொடுத்தாகணும் அவனுக்கு அந்த மாதிரி. அப்போ சொல்வார், நான் என்ன பண்ணணும், ஃபவுண்டிங் செரிமனி போனால் யாராவது எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, என்னால் ஏதாவது நான் யோசிச்சுட்டு இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து யோங்ஸை வந்து சொல்லுவாள், சாரி என்னால் தான் நீ இங்கே மாட்டிக்கிட்டுக்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து சேர்மன் காங் வந்து அவளோட ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுறதுக்காக அவங்க க்ளீனிங் பண்ணுவாங்கல்ல, க்ளீனிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவங்க அதே பற்றி தான் ஹாரி பற்றி தான் யோசிச்சுட்ருப்பார். ஏன் நீ உண்மையை சொல்லலை, உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே, எப்போ நாடகம் ஆடிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா சங்ஃபுன் வந்து அங்கே குளிச்சுட்டு வருவார். அவர் சொல்வார், நான் ஏதாவது சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்வார், ஆமாம். காங்டமோ வந்து சொல்லுவாள், ஆமாம் நீ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்வார். அங்கே வந்து சங்ஃபுன் கிட்ட ரொம்ப அதிகமாக பார்சல் எல்லாம் வந்திருக்கும். பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவார், என்ன இவ்வளோ பார்சல் இதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த ஒரு பார்சலில் பார்த்திங்கன்னா யோங்ஸோட பார்சல் ஒன்று இருக்கும். அதை நம்ம காங்டெமோ வந்து பார்த்துருவார். அவர் கேட்பார், இது அந்த யோங்ஸோ தானே அப்படின்ட்டு. அப்போது சங்ஃபுன் வந்து சொல்லுவாள், ஆமாம் அவள் தான், அவள் என்னோடய பக்கத்து வீட்டில் தான் குடியிருந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போது பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவார், ஏன் சொல்லலை அப்படின்ட்டு சங்ஃபுன் கிட்ட கேட்பார். இங்கே வந்து யோங்ஸோ வந்து ஹாரியை அவளை வீட்டில் கூட்டிகிட்டு போயிருப்பா. அவங்க வந்து சங்ஃபுன் வந்து பார்த்துருக்கூடாததுனால அவங்க படிக்கட்டி வழியாக போயிட்டுருப்பாங்க. படிக்கட்டி வழியாக போயிட்டுருக்கும் போச்சில் அவர் வந்து சங்ஃபுன் வந்து அந்த பார்சலை கொடுக்கறதுக்காக யோங்ஸோட வீட்டுக்கு வருவாள். அப்போது யோங்ஸ் வந்து சொல்லுவார், ஓ சங்ஃபுன் நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை ஒரு மாதிரி மறைச்சிருவா. அப்போ சொல்லுவார், உங்கள் பார்சல் வந்து என்கிட்ட வந்துடுச்சு, இது நீங்கள் அட்ரஸ் கரெக்டாக போடுங்க, அட்ரஸ் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து யோங்ஸை வந்து ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வந்திருப்பா. அவள் சொல்வாள், இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க அவங்க. ஆனால் அவர் வீட்டில் வந்து சேர்மன் காங்க இருக்காங்கல்ல, யோங்ஸை வந்து அவங்கள பார்த்துடக்கூடாது தான் அந்த டோரை வேகமாக அடிப்பாங்க. அவர் சொல்வார், நீங்கள் ஏன் மறுபடியும் லைனை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் என் லைனை க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி மாதிரி கோவமாக சொல்லிடுவார். இங்கே வந்து யோங்ஸும் வந்து சொல்லிகிட்ருப்பா, நான் லைன் க்ராஸ் பண்ணினேன், நான் ஒரு நேபராக ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும் அவ்வளோதானே யோசித்தேன், நான் லைன் க்ராஸ் பண்ணினேன், அவனை நான் காதலிச்சுக்காக எனக்கு என்னை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. இங்கே வந்து ஹாரி வந்து சொல்வாள், இல்லை ஆஃபீஸில் எல்லாருமே சொல்வார், சங்ஃபுன் வந்து ரொம்ப நல்லவர், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து சொல்லுவார், நல்லா பேசுகிறான், நான் என்கிட்ட வாய் விட்டு எதுவும் பேசினாலே கோவமாக என்ன கத்த ஆரம்பிச்சிருவான் என்னைய அப்படின்னு சொல்வார். இங்கே வந்து சொல்வார், நான் இப்போ எவ்வளோ லைன் ட்ரா பண்ணுவேன், இல்லை நீ உன்னால் க்ராஸே பண்ண முடியாது, சங்ஃபுன் பாரு, இப்போ யூ வெயிட் அண்ட் வாட்ச் அந்த மாதிரி சொல்வாள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்ஃபுன் வந்து காங்டெமோட கிட்ட கேட்டிருப்பாள், நீ அவளுக்கு பதிலடி கொடுக்காது போய் தானே, நிஜத்தில் இல்லை. அப்போ சொல்வாள், யார் சொன்னா, நான் ஃபவுண்டேஷன் செரிமனியில் அவளை கூப்பிட தான் போகிறேன், அவள் வர தான் போகிறா. அப்போ சொல்வார், ஏன் நீ அவளை அப்படி சோதிக்கிற, நீ தான் அவளை வற்புறுத்தி அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண வச்ச, இப்போ நீயே அப்படி கோவப்பட்டுருக்க அப்படின்ட்டு. அப்போ சொல்ல, நான் கோவப்படலை, அவள் என்கிட்ட போய் சொல்லியிருக்கா, என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சொல்லுவார், நீ எதுக்கு இவ்வளோ கோவமாகற, எப்போவுமே சென்ஷன் ஹாரி பற்றி பேசினாலே உன் மூக்கில் வந்து கோவம் அப்படியே வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவார். அவள் என்ன தான் தப்பு பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் காங் வந்து சொல்வார், அவளோட பர்சனல் லைஃப்பை ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவனோட க்ரஷ்ஷை வந்து கம்பெனியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கா, என்கிட்ட போய் சொல்லியிருக்கா, அதனால தான் எனக்கு கோவம் வரும், மற்றபடிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு யோசிப்பார். அப்போது சங்ஃபுன் வந்து சொல்லுவார், சரி நீ சொல்கிற, ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லை
அப்போது சொல்வார் நான் அப்போது பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவாள் வாயாலே ஒத்துக்க வைப்பேன், ஷின் கூமி நான் தான் ஷின் ஹாரி தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பாரு 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 உனக்கு மறுபடியும் கோவம் வருது பாரு, ஹாரி பற்றி பேசினாலே கோவம் அப்படியே பொத்திக்கிட்டு வரும், உன்னைய ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா ஹாரி வந்து குளிச்சுட்டு வந்தப்போ யோங்ஸை வந்து கேட்பா, இந்த லேம்ப் இருந்துச்சுல்ல, இந்த கிஃப்ட் வந்து உனக்கு யாரோ கொடுத்துருந்தாங்கல்ல, நான் அதை அங்கே மாட்டியிருக்கேன், அந்த லேம்பை ஹாலில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், எனக்கு ஒரு பையன் கொடுத்தான் ஒரு கிஃப்டா. அப்போ சொல்லுவார் சரி நல்லா இருக்குது அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த லேம்பை ஒரு மாதிரி லேம்பில் வந்து ஒரு ரெட் டாட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி வந்து ஆஃபீஸில் என்டர் ஆனப்போ அவர் சொல்வார், நீ அந்த பக்கெட் ஃபிஷ் கொடுத்தல அந்த ஃபிஷ் டிஷ் அதை வந்து நல்லா பார்த்து கொடுத்தியா? அப்போ சொல்வார் ஆமாம் நான் அதை நல்லா பார்த்துட்டு தான் கொடுத்தேன், ஏன் என்னாச்சு? இப்போ சொல்வார் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்வார் அந்த டிஷ்ஷு வந்து செலக்ட் ஆகிட்டு மெகா ஹிட் அவார்டு அந்த மாதிரி ஒரு அவார்டு இருக்கும், அதில் அந்த டிஷ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் தான் அந்த அவார்டை வாங்க போவீங்க அப்படின்ட்டு சொல்லுவார். அங்கே கேக்கை வந்து எல்லாருமே வாங்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்ருப்பாங்க அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா சொல்வார் அந்த இது வந்து நீங்கள் எப்போ எடுக்கணுன்னா அந்த அவார்டு வந்து ஃபவுண்டேஷன் செரிமனியில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவளுக்கு ஞாபகம் வரும், ஃபவுண்டேஷன் செரிமனினா காங் டீமு கூட இருப்பா இல்லை இன்னொரு டீம் கூட இருப்பாங்க. அப்படி எல்லாமே சுற்றிட்டு அவள் அதுக்கப்புறமா அவளுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து அவள் யோசிச்சிருவாள். அவள் சொல்லுவாள் என்னால் விட முடியாது, நான் ரொம்ப சிக், ஆனால் எனக்கு வேலை இருக்குது, அதனால தான் என்னை வீட்டில் வேலை இருக்குது, நான் வர முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாள். நான் பிரசிடென்ட் காங் கூட ஃபவுண்டேஷன் செரமனி வருவேன். இங்கே வந்து பிரசிடென்ட் காங் என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அவளுக்கு வீட்டில் ஃபவுண்டேஷன் செரமனிக்கு இன்விடேஷன் வந்து கொடுத்துருவாரு அவங்க அம்மா அப்பாவுக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு இப்போ தெரிஞ்சிடும் அவள் மெகா ஹிட் அவார்டு வாங்க போகிறா அப்படின்ட்டு. இப்போ அவங்க கூட வருவாங்க. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ஹாரி வந்து நினைப்பா, இப்போது இவங்களும் வருவாங்க, நான் போய் தான் ஆகணும் அந்த அவார்டை வாங்க. ஆனால் நான் ஷின் ஹாரி பண்ணுவா இல்லை ஷின்குமி ஷின்ஹாரி இதே யோசிச்சுட்டு இருக்கும் போச்சுல ஷின்ஹாரி இதே புலம்பிட்டு இருக்கும் போச்சு அந்த கேஸ் வந்து ஆன் ஆகிட்டு இந்த ராவியோலி வந்து எரிஞ்சிரும். அப்போ பிரசிடென்ட் காங் வந்து அங்கே கேஸை ஆஃப் பண்ணுவார். அப்போ அதுக்கப்புறமா சொல்லுவார், சா வந்து ஹாரியை எழுப்புவார். இவங்க வந்து ஹாரி வந்து அந்த டிஷ்ஷை திறக்கும் போச்சு அது ரொம்ப ஹீட் ஆகிறதுனால ஹாரி கை வந்து பற்றிக்கிறோம். இங்கே வந்து பிரசிடென்ட் காங் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவாங்க, ஆனால் நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க மறுபடியும் பண்ணு. இங்கே வந்து பிரசிடென்ட் காங் வந்து அந்த டால் கிட்ட பேசிகிட்டு இருப்பார், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா, ஆனால் மறுபடியும் எப்படி அவள் கையை அடிச்சுக்கிட்டா, எப்போ பார்த்தாலும் வேலையில் கவனம் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாயிட்டிருப்பார். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவம் பட்டுருப்பார். அங்கே வந்து பார்த்தாக்கா தாத்தா வந்து அவளோட ஃபேவரட் சீரியலாக பார்த்துட்டு இருப்பார். அந்த சீரியலில் என்ன காத்துடுவார்னா, அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பார், வேலையை அதிகமாக பண்ண சொல்லியிருப்பார். இங்கே வந்து யோங்ஸோ வந்து ஒரு டிஷ்ஷுக்காக லைனில் நின்றுட்டு அந்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்காக வருவாள். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சங்ஃபுன் கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பார். அப்போது யோங்ஸோ வந்து நினைப்பா, நான் இவ்வளோ நேரம் லைனில் நின்றுட்டு இந்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்காக வந்தேன், நான் எதுக்கு போகணும், நானும் இங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவேன், நான் இங்கே ஒரு லைனை போட்டு வச்சுருக்கேன், இந்த லைனை வந்து நான் க்ராஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு தெரியும் எனக்கு வந்துச்சு. இங்கே வந்து அந்த டிஷ் வந்து கொடுத்துடுவேன். இங்கே வந்து யோங்ஸோ வந்து அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா சங்ஃபுன் இடத்துல போயிட்டுருக்கோம். அவள் சொல்லுவா, சாரி என்னோடய புகை வந்து லைனை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வருது, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து அந்த டீம் லீடர் வந்து சொல்லுவாள், இந்த கிராபியெல்லாம் நல்லா தான் இருக்கும், இந்த வந்து பார்த்தா இதுனா மீனெல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த வந்து சொல்லுவார், அவர் சொல்வார், இல்லை கிராப்னால் நல்லா இல்லை, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த லீடர்கிட்ட கொடுத்துருவார். இங்கே வந்து ஹாரி வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாள், ஏன்னா அவள் ரொம்ப குடிச்சிருவா.
ஏன்னா அவளுக்கு ஷின் ஹரி பண்ணுறதா ஷின் குமி பண்ணுறதா அந்த மாதிரி ஒரு டவுட்லேயே இருப்பாள். ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமா அவள் வந்து ஒரு கார்டனில் உட்காந்துருப்பா. அந்த கார்டனில் வந்து அவள் பிரசிடென்ட் காங்க்கு கால் பண்ணிடுவா. போதையில் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சொல்லுவார் பிரசிடென்ட் காங் வந்து சொல்வார், நீ குடிச்சிருக்கியா, நீ அப்புறமா கூப்பிடு, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ தூரத்தில் வந்து சில பசங்க வந்து சிகரெட் குடிச்சிட்ருப்பாரு. ஹாரி வந்து அதை பார்த்துருவா. ஹாரி வந்து ஏய் என்னடா சிகரெட் குடிச்சிட்ருக்கீங்க, ஸ்கூல் தானே போகிறீங்க, எதுக்கு சிகரெட் குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க பின்னாடி போயிட்டுருக்கும் போதில் ஹாரி வந்து கீழே விழுந்துருவான். அப்போ ஐயோ அப்படின்னு ஹாரி வந்து கீழே வந்துட்டு ஃபோன் கட் ஆயிரும். இங்கே வந்து காங்தேமு வந்து ஒரு மாதிரி சொல்லுவார், ஐயோ என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன்னா ஃபோன் ஹெல்லோ மறுபடியும் கால் பண்ணப்போ கூட அவள் எடுக்கலை. காங்தேமு வந்து எல்லா இடத்துலையும் ஹாரியை தேடிட்டு இருப்பார். எல்லாருக்கிட்டையுமே கேட்பார், என்ன ஹாரி எங்கே போயிட்டுருக்கா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து அந்த கார்டனில் வருவார். அந்த கார்டனில் வந்து அவர் பார்ப்பார் ஹாரி அங்கே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் ஹாரியை எழுப்பிட்டு, ஹாரி நீங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும், சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், நீங்கள் ராத்திரி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஹாரி வந்து ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லை. அவன் நினச்சிட்ருப்பா, இது வந்து நான் கனவு கண்டுறேன், பிரசிடென்ட் காங்தேமு வந்து எதுக்கு என்ன பார்க்குவார், எதுக்கு இவ்வளோ தூரம் வருவார் என்னை பார்க்குறதுக்காக அப்படின்னு நினைப்பார். அப்போ அவள் சொல்வாள், இது கனவு தான், நான் சொல்கிறேன் உண்மையே, ஷின் ஹாரி தான் ஷின் குமி அப்படின்னு சொல்லுவாள். அப்போ பிரசிடென்ட் காங் வந்து அதை கேட்பார், ஏன்னா அப்போது ஹாரி வந்து மறுபடியும் சொல்வான், ஷின் ஹாரி தான் ஷின் குமி, நான் தான் அந்த பிளைண்ட் டேட்டுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. அப்போது அவள் சொல்வாள், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஹாரியோட தம்பி வருவான். ஹாரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடுவான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் காங் வந்து தூரத்தில் அவள் வீட்டுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவார், என்ன ஆச்சு எனக்கு, நான் எதுக்கு அவளுக்கு பின்னாடி போனேன், நான் எதுக்கு அவள் பின்னாடி போகணும், அவள் யார் எனக்கு, அவள் எதுவுமே இல்லை எனக்கு அவன் மேலே எனக்கு காதலும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பார். இங்கே வந்து காலையில் ஹாரியோட அம்மா வந்து அவளை எழுப்பிட்டுருப்பா, ஏந்திரிடி, நேற்று நீ கார்டனில் தூங்கிட்டு இருக்க, உன்னோட தம்பி தான் உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து ஹாரிக்கு ஏந்திரிச்ச உடனே ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து காங்தேமோடது. அதுக்கப்புறமா ஹாரி வந்து காங்தேமுக்கு கால் பண்ணி, இது என்ன எழுதியிருக்கு, நிஜமாவா? அப்போது காங்தேமு வந்து சொல்லுவார், ஆமாம் அது நிஜம்தான், நீங்கள் ஃபயர் ஆகிட்டீங்க, நான் உன்னை வேலை விட்டு தூக்குறேன், நீ எப்போவுமே ஷின் குமி இப்போ எப்போவுமே பண்ணக்கூடாது, ஷின் குமியும் காங்தேமும் வேறு யாரோ, நம்ம எப்போவுமே மீட் பண்ண மாட்டோம், பாய் ஷின் குமி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறமா இங்கே வந்து அவங்களோட லீடர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார், என்ன ஆச்சு நேற்று, எதுக்கு இவ்வளோ சோகமாக இருந்தா ஷின் குமி அப்படின்ட்டு கேட்டுட்ருப்பார். அப்போ ஷின் குமி வந்து வருவா, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பாள். அவங்க வந்து சொல்லுவார், அவங்க லீடர் வந்து சொல்லுவார், பிரசிடென்ட் காங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிஷ் தான் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ராவியோலி தான் நல்லா இருக்குது, மறுபடியும் செய்ய சொல்லலை, அது நிப்பாட்டிக்கோ, மறுபடியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். ஹாரி வந்து இன்னும் சந்தோஷமாயிருவா, மறுபடியும் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் காங் வந்து ஃப்ளைட்டில் இருப்பார், நியூயார்க் போயிட்டுருப்பார். இங்கே வந்து சங்ஃபுன் வந்து கேட்பார், என்ன நீ அவளை மன்னிச்சிட்டியா? அப்போ சொல்லுவேன், ஆமாம் மன்னிச்சிட்டேன், அவள் வேஸ்ட் ஆஃப் டைம், என்னோடய டைமை மட்டும் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான். அப்போது சங்ஃபுன் வந்து கேட்பார், அப்போ என்ன திடீர் மீட்டிங்கு? அப்போ பிரசிடென்ட் காங் வந்து மனசில் யோசிப்பார், ஏன்னா எனக்கு அவன் மேலே எதுவுமே இல்லை, ஒரு ஃபீலிங்கும் இல்லை, அதை நான் முடிவு பண்ணுறதுக்காக ஒரு வாரமாகவே நான் ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி தோணுது, அதனால தான் நியூயார்க் போன உடனே எனக்கு நம்பிக்கை வந்துடும், எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் அவள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும் போதில் இந்த மீட்டிங் பொண்ணுக்கு பதிலாக நம்ம ஹாரியை தான் பார்த்துட்ருப்போம், ஒரு மாதிரி நினச்சிட்ருப்பான். இங்கே வந்து ஹாரி சொல்லுவான், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால தான் நீ இவ்வளோ ஓடிட்டு நியூயார்க்கு வந்திருக்க, ஏன்னா நீ எதுக்கு வந்த, எனக்கு அப்போ எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் தங்கு வந்து எல்லா இடத்துலையும் ஹாரியே தெரிஞ்சிட்ருப்பா, அப்படி ஒரு மாதிரி கனவு கண்டுட்ருப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஹாரி தான் இருப்பாள். அவ்வளோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
அவங்க எல்லாம் சொல்லுவார், நான் நினச்சேன் உன்னோட பிரசிடெண்ட்டை பார்க்க முடியும், ஆனால் அவள் வரவே இல்லையே அப்படின்ட்டு ஹாரி வந்து தாத்தா கிட்ட இருந்து தான் அந்த அந்த அவார்டை வாங்கியிருப்பா. ஹாரி வந்து அந்த அவார்டை வைக்கிறதுக்காக உள்ளே வருவா அவன் ரூமில். அந்த ரூமில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவன் நினைப்பா, நான் நினச்சேன் எனக்கு நல்லா ஃபீல் ஆகும் இந்த ஷின்கூமி நாடகத்தை முடிக்கிறதுக்கப்புறமா, ஆனால் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு வந்து ஒரு கால் வந்துட்டுருக்கோம். அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோடது. தாத்தா வந்து சொல்லுவார், நான் ஒரு இடம் சொல்கிறேன், நான் தேமோட தாத்தா பேசுகிறேன், நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே நீ வா அப்படின்ட்டு ஹாரி குமிக்கிட்ட சொல்லுவார். அப்போது ஹாரி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிடுவான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து காங்தேமுக்கிட்ட சொல்லுவார், ஒரு ஹோட்டலில் அவளை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுப்பார். அப்போ வந்து இங்கே யாங்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குளிச்சுட்டு வந்தப்போ அந்த டாவலை வந்து அந்த லேம்ப் அவளுக்கு கிஃப்ட் வந்துச்சுல்ல அந்த லேம்பில் வைப்பாள். அப்போ காதுகிட்ட வந்து கேட்டுட்ருப்பா, அவன் அந்த பிஸ்னஸ் ட்ரிப்பில் போனால வந்துட்டானா அப்படின்ட்டு சங்ஃபுன் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து வந்துட்டானா அந்த மாதிரி கேட்டுட்ருப்பா. அந்த கேட்கல அந்த திரும்புவான்னா அந்த லேம்ப் வந்து கீழே விழுந்துடும். அந்த லேம்பை எடுத்துட்டு உடனே நம்ம யாங்ஸை வந்து பார்ப்பா, அதில் ஒரு ஹிடன் கேமரா இருக்குது. அவளுக்கு எல்லாமே புழிஞ்சிடும், இந்த கேமரா வந்து ஏன் அவள் பெட்ரூமில் இழுக்க சொன்னான். அதுக்கப்புறமா அந்த கேமரா வச்சு அவள் போலீஸுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டுருப்பாள். அப்போ வந்து அந்த பையன் வந்து பார்த்துருவான் இவள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறா. அப்போ வந்து சொல்வான், நீங்கள் என்ன போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகிறீங்க. அதுக்கப்புறமா இவன் வந்து அந்த யாங்ஸோ கிட்டேருந்து அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டுட்ருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்ஃபுன் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்லேருந்து வந்துடுவான். அவள் சொல்வாள், என்ன நீ என்ன மிஸ் ஜின் கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க, யாங்ஸோ கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பேக்கை திருப்பி கொடுத்துரு அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பா. அப்போ வந்து அவன் வந்து யாங்ஸோ தள்ளி விட்டுட்டு அவன் ஓடுவான். அப்போது யாங்ஸோ வந்து சொல்லுவாள், அதில் என்னோடய வீடியோ எல்லாம் இருக்குது, அவனை நிப்பாட்டு, அவன் பின்னாடி போ அப்படின்ட்டு சங்ஃபுன் கிட்டே சொல்லுவார். சங்ஃபுன் வந்து ஓடிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த கேமரா வந்து ஏதோ செடியில் வந்து ஒழிச்சிக்குவான், தூக்கி போட்டுருவான். அவன் வந்து அப்போ சங்ஃபுன் வந்து அவள் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுவான். அவனும் ஓடுவான். அதுக்கப்புறமா சங்ஃபுன் வந்து அவனை பிடிச்சிருவான். அப்போது நிறையா அவனை அடிப்பான். அப்படி அடித்ததுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அவங்க இங்கே வந்து காங்தேமு வந்து சங்ஃபுன் கிட்டே கேட்டுப்பா, எங்கே நீ தாத்தா நம்ம சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கல்ல, என்ன ஆச்சு, எங்கே இருக்க அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சங்ஃபுன் வந்து சொல்ல, என்னால் விட முடியாது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இங்கே வந்து யாங்ஸோ கிட்டே யாரோ அவளோட வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, பர்சனல் வீடியோ, அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது என்னால் விட முடியாது, சாப்பிட டின்னருக்காக என்னால் விட முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காங்தேமு கூட சங்ஃபுனை கிட்ட பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவான். போகும்போது அவள் பார்த்துருவான், ஹாரி கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் வருவார். ஏன்னா தாத்தா வந்து அவளை பார்க்குறதுக்காக கூப்பிடுவாங்க. இங்கே வந்து கேட்பா, ஷின்கூமி நீங்கள் என்ன ஆச்சு, நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க. அவள் சொல்வா, இல்லை தாத்தா என்னை பார்க்குறதுக்காக கூப்பிட்டாரு, அதனால தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். அவள் சொல்வா, சரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணலையா, ஒரு பிரச்சனையில் இருக்கா அப்படின்ட்டு காங்தேமு வந்து சொல்லுவார். வா நம்ம சீக்கிரமாக போகலாம், ஷின்ஹாரி அப்படின்ட்டு சொல்லுவார். 2-3 தடவை ஷின்ஹாரி சொல்லுவார். அப்போது ஹாரிக்கு வந்து என்ன ஷின்ஹாரியா, இங்கே வந்து ஹாரிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, காங்தேமுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அவள் தான் ஷின்ஹாரி தான் ஷின்கூமி, அது தெரிஞ்சிடும். ஹாரி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவா, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோட் நம்பர் 5 வந்து முடியுது. உங்களுக்கு இன்னும் நியூ எபிசோட் பார்க்கணுமா, சீக்கிரம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ராமா LOL. அப்போ தான் உங்களுக்கு நியூ எபிசோட் சீக்கிரமாக வரும். தேங்க்யூ, பாய்.